குறிஞ்சி நிலத்திலிருந்து முல்லை நிலத்துக்கு தண்ணீர் எப்படி வருது, அதுதான் நீரின்றி அமையாது உலகு, அதோட தலைப்பு. இந்த தலைப்புல அன்னைக்கு நான் குறிஞ்சி நிலத்தை பத்தி சொல்லியிருந்தேன். இப்ப குறிஞ்சி நிலத்துல இருந்து தான் முல்லை நிலத்துக்கு விவசாயம் பண்ணோம் மனிதர்கள் வந்தோம். முதல்ல மனிதர்கள் முதல் விவசாயி அல்ல, பறவைகள் தான் முதல் விவசாயி. குறிஞ்சி நிலத்துல பெய்கிற மழையை வைத்து அந்த அருவியிலிருந்து வர நீரை விலங்குகள் அதை குடிச்சு அதுல இருந்து தான் கரடி, சிங்கம், புலி, மான், மயில் எல்லாமே அந்த அந்த தண்ணீரை குடிச்சுதான் உயிர் வாழ்ந்துச்சு. அப்படி உயிர் வாழும் போது மனிதன் வேட்டையாட தொடங்கினா, அப்படி வேட்டையாட தொடங்கும் போது தான் பறவைகள் எல்லாமே பார்த்தான். அப்படி பார்க்கும்போது நம்ம ஏன் முல்லை நிலத்துக்கு போய் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு மனிதனோட எண்ணம் வந்துச்சு. அப்படி வரும்போது மனிதர்கள் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது மனிதர்களுக்கு உதவியா இருந்தது மாடுகள் தான். இந்த நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்ற ஒரு வகையினும் தான். அந்த மாடுகள் மனிதனுக்கு உழுக பழக்கத்துக்கு வந்தது. அப்படி பழக்கத்துக்கு வரும்போது பறவைகள் ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட விதைகளை உண்டுட்டு அதை கழிவா இன்னொரு இடத்துல போடும்போது தான் மரங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு, காடுகள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இந்த காடுகள்னாலதான் வானத்துல இருந்து மழை பொழிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி மழை பொழியும் போதுதான் குறிஞ்சில இருந்து முல்லைக்கு வர ஆற்று வழியா தண்ணீர் போக ஆரம்பிச்சது. அந்த காலத்துல கிணறு, இந்த மோட்டார்ஸ் இதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஏத்து ஏறர் தான். அந்த ஏத்து ஏறர்ல மக்கள் தண்ணீரை, ஓடையில போற தண்ணீரை மாட்டை வச்சு எடுத்துதான் வயல்ல பயிர் பண்ணாங்க. அப்படி பயிர் பண்ணும் போது அந்த வெள்ளாம விளைய ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் எப்படி போடணும்னு தெரியாம களக்கட்டு வச்சு வெட்டி எடுத்தாங்க. அப்படி வெட்டும் போது ஒன்னொன்னா நாகரிகம் பட்டுதான் தமிழர்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நற்றிணையில கூட ஒரு ஒரு பாடல் இருக்கு, தலைவன் தலைவிக்கு காதல் உணர்வை விளக்கிய தருணம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஒரு பறவை ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்த அழகா மக்களுக்கு சொல்லும். அந்த பறவை இன்னைக்கு பூகம்பம் வரப்போகுது அப்படின்னா முதல்ல தெரியுறது பறவைகளுக்கு தான் தெரியும். இன்னைக்கு மழை வரப்போகுது அப்படின்னா முதல்ல பறவைகளுக்கு தான் தெரியும். ஒரு தலைவன் ஒரு தலைவியிடம் காதலை சொல்லும் போது அந்த புறாக்களும் நாரைகளும் அன்னங்களும் இது அனைத்தும் அந்த மனிதர்களுக்கு சொல்றது ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது அப்படின்னு நற்றிணையில இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல இது பேசும் பொருளாக்கப்பட்டிருக்கு. அப்படி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனிதன் அடிப்படையான ஒரு தேவை அப்படின்னா அந்த உணவுக்கு குறிஞ்சில இருந்து முல்லைக்கு வரப்ப அந்த முல்லையில இருக்க தண்ணியை தேங்கி வச்சுதான் மனுஷன் விவசாயம் பார்த்தான் அப்படின்ற ஒரு வரலாறு நம்ம தமிழ் இலக்கியத்துல இருக்கு. நம்ம இப்போ விவசாயியை காக்கணும் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வாக்களிக்கணும். அந்த விவசாயி தான் ஒரு விவசாயிக்கு எப்படி சோறு போடணுன்றதை கற்றுக் கொடுப்பாங்க.